ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிபி உலகம். குட்டீஸ்க்கு லீவெல்லாம் விட்டாச்சு. ஸோ அவங்களோட பழைய புக்கு நிறைய இருந்துச்சு. இந்த பழைய புக்கெல்லாம் எடுப்பாங்களா, அவங்களோட சவுண்டு கேட்டதும் ஓடி போய் அவங்கள ஸ்டாப் பண்ணிட்டோம். நம்ம குட்டீஸோட பழைய புக்கெல்லாம் கொண்டு போய் போட்டோம். மொத்தம் 17 கேஜி இருந்து 1 கேஜிக்கு 13 ரூபீஸ்னு 220 ரூபீஸ் கொடுத்தாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் நாய்க்குட்டியோட சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சு. ஆஹா, நாய்க்குட்டி போட்டுடுச்சு போலையேன்னு சொல்லிட்டு நம்ம தேடி போய் பார்த்தா ஒரு நாய் 6 குட்டி போட்டிருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் ஒரே ஒரு குட்டி மட்டும் ரொம்ப தள்ளி போய் விழுந்துருந்துச்சு. எப்படி அது போச்சுதுன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. ஸோ அதோட இடத்துல கொண்டு போய் நம்ம வச்சோம்னா அதை நம்ம குட்டி எடுக்க வரும்னு நினச்சிட்டு கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த குட்டியை மட்டும் கொண்டு போய் தனியாக வச்சோம். அதோட சவுண்டு கேட்டு அதோட அம்மா நாய் வந்து அழகாக அந்த குட்டியை தூக்கிட்டு போயிடுச்சு. இனிமேல் இந்த நாய் வந்து இந்த நாய்க்குட்டியை நம்ம வீட்டு பக்கத்தில் வச்சிருக்காது. ஏன்னா நம்மலாம் பார்த்துட்டோம்ல. ஸோ அதோட குட்டியை நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம்னு பயந்து நைட்டோட நைட்டாக எல்லாத்தையும் கடத்திடும்னு சொல்கிறாங்க. ஸோ குட்டீஸ்க்கு வந்து ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து பேபிகார்ன் 65 ஃப்ரை தான் பண்ண போகிறேன். லீவ் விட்டதுனால வீட்டில் இருக்கிறதுனால ஏதாவது சாப்பிடணும்னு அவங்களுக்கு தோண்டிகிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம சிக்கன் 65 எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரியே இந்த மெத்தட்லேயே பண்ணிட்டோம்னா பேபிகார்ன் 65 ரெடி.